வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நுரையீரலை பலப்படுத்திக் கொள்வதற்கு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காற்று மாசுபாடு நமது நுரையீரலில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலை ஏற்படுத்தி சளியை சேகரிக்குது. இதனால் மார்பு முழுவதுமாகவே சளி சேர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக நுரையீரலை தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த மாசு கிருமிகள், இந்த மாசுபாட்டிலிருந்து உங்களால் பாதுகாக்க முடியும். இதனால் நமக்கு சுவாச பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்க முடியும். அதனால் ஆரோக்கியமான நுரையீரலை பெறுவதற்கு நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய சில ஆரோக்கியமான உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆப்பிள் இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் காற்று பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கும் பொழுதோ அல்லது ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போதோ நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம கியூர் பண்ணிக்கலாம். ஸோ மருத்துவ குறிப்பின்படி மருத்துவரையே நம்ம கேட்டோம் அப்படின்னா கூட தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மருத்துவரை சந்திக்கக்கூடிய நிலை இருக்காது அப்படின்றத குறிப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்பிள் பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால டெய்லி ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, உடலினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கிரீன் டீயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து எளிதில் நுரையீரல் சார்ந்த நோய்கள்லாம் குணமாகுவதற்கு வழிவகுக்குது. கிரீன் டீயில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற குர்செடின் ஆன்டி ஹிஸ்டமினாக செயல்படுது. இது ஒவ்வாமை, அதாவது அலர்ஜியால் ஏற்படக்கூடிய ஹிஸ்டமின் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. கொரியாவில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீ அருந்து இருக்கக்கூடிய, அதாவது கிரீன் டீயை குடிச்சிருக்கக்கூடிய 1000 பெரியவர்களை வைத்து செக் பண்ணும்போது, ரிசர்ச் பண்ணும்போது கிரீன் டீயை குடிக்காதவர்களை விட கிரீன் டீயை குடித்தவங்களுடைய நுரையீரல் செயல்பாடு இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படின்றத 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் கிரீன் டீ எடுத்துக்கொண்டுங்க அப்படின்னா நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காணாங்கெழுத்தி மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கலாம். மத்தி மீன் மற்றும் காணாங்கெழுத்தி மீன்கள் நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுது. மீன்கள் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக இந்த காணாங்கெழுத்தி மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடலில் ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் காணாங்கெழுத்தி மீன், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்களை நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நட்ஸ் மற்றும் விதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு பலமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து தினமும் சிறிதளவு நட்ஸ் மற்றும் விதைகளை எடுத்துக்கணும். நட்ஸ் மற்றும் விதைகள் நமது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட், பிஸ்தா, இந்த மாதிரி விதைகள், அப்புறம் இந்த மாதிரி நட்ஸ் வகைகள், குறிப்பாக விதைகளில் பூசணி விதைகள், ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள், இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு தேவையான மெக்னீசியத்தை கொடுக்கும். இதனால் நமது சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதால நுரையீரலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு விதைகள் மற்றும் நட்ஸை அன்றாடம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய், ஸோ இந்த ஆலிவ் ஆயில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே ஆகியவை அடங்கியிருக்கு. இது நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரல் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறதால ஸோ வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை நம்ம எடுத்துக்கணும். இது வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே பயன்படுத்துறது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரெக்கோலி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரெக்கோலியில் இருக்கக்கூடிய சல்ஃபோராபேன் எனும் கலவை நுரையீரல் உயிரணுக்களில் காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஃப்ரெக்கோலி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் ஃப்ரெக்கோலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது ஃப்ரெக்கோலி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இஞ்சியை நம்மளுடைய உணவுகளில் அன்றாடம் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவாக நமது சமையலறையில் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களில், அதுவும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களில் இஞ்சியும் அடங்கும். இஞ்சியில் பல்வேறு ஆரோக்கியமான மருத்துவன்மைகள் இருந்திருக்கு. இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மூட்டு வலி, முடக்குவாதம், பிபி ப்ராப்ளம், சுகர்
சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். அதே போல் நுரையீரல் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையும் நமக்கு இஞ்சி நீக்குகிறது. நுரையீரல் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குவதற்கும் உதவிகரமாக இருக்குது. மேலும் காற்று பாதைகளை சீராக்கி நுரையீரலை காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்கும், இதனால் நுரையீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இஞ்சி உதவிகரமாக இருக்கும். ஸோ இஞ்சியை போலவே பூண்டும் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கிட்ட அப்படின்னா நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். பூண்டும் பெரும்பாலும் நமது சமையலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் தான். பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது. இதனால் நுரையீரலினுடைய செயல்பாடு மேம்படுது. 3 பல் பூண்டுகளை வாரத்திற்கு 2 முறை உட்கொள்பவர்களை நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு 44% குறைவாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் பூண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான நுரையீரல் நமக்கு கிடைக்கும். முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான நுரையீரலை நமக்கு பெறலாம். ஸோ முழு தானியங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உணவில் ப்ரௌன் ரைஸு, முழு கோதுமை போன்ற தானிய வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்கும். மேலும் நமது சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நுரையீரல் பலமாக இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பீட்ரூட் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் பீட்ரூட்டில் நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக நுரையீரல் செயல்பாடு எளிதாக நடக்கும். இந்த நைட்ரேட்கள் நம்மளுடைய உடலில் ரத்த நாளங்களை விரிவடைய செய்கிறதால பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ரத்த அழுத்தத்தை குறைச்சி ஆக்சிஜனுடைய அளவை நுரையீரல் அதிகரிக்கும். நுரையீரல் தொற்றுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு நுரையீரலை பலப்படுத்தி நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.